ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் 10ஆம் வகுப்பு 6வது இயல் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருங்க. ஸோ 6வது இயல் வெற்றிகரமாக வந்து முடிக்கிற தருவாயில் நம்ம வந்து இருக்கோம். ஓகேங்களா? அதில் நம்ம 37வது கேள்வி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னால் லாஸ்ட் டேல கொடுத்துருந்த கேள்வியை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க, லாஸ்ட் டேல நம்ம என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, உறங்குகின்ற கும்பகண்ணா உன் கண் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று காண எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல் விரிப்பிடித்த கால தூதர் கையில். ஸோ நீ தூங்கிட்டு இருக்கியாப்பா, உன்னோட வாழ்க்கையே முடிய போது, எழுந்திருப்பா, காலர் தூதர் கையில் போய் படுத்து உறங்கப்பான்னு சொல்லிட்டு இது யாருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ யாரை சொல்றாங்க அப்படின்னா ராமனை தான் வந்து என்ன பண்றாங்க, அதுல வந்து குறிப்பிடுறாங்க. அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கம்பராமாயண பாடல்கள் டேஷ் மிக்கவை. ஸோ கம்பராமாயண பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் மிக்கவையா வந்து காணப்படுகின்றன. சூப்பர். என்னதுங்க? சந்தனயம் மிக்கவை. கம்பராமாயண பாடல்கள் எப்படி இருக்குதான்? சந்தனயம் மிக்கவையா வந்து காணப்படுகின்றன. கம்பராமாயண பாடல்கள் சந்தனயம் மிக்கவை. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர். இந்த கொஸ்டின் நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன நூல்? அவர் வந்து என்ன பண்றாருங்க, அந்த ராமனோட வரலாறு வந்து தமிழ்ல எழுதுறப்போ அவர் என்ன பெயர் வைக்கிறாரு அப்படின்னா ராம அவதாரம் அப்படின்னு தான் பெயர் வைக்கிறாருங்க. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ராம அவதாரம். ராம அவதாரம் பெயர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், கம்பரை ராமாயணம் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அழைச்சிட்டு இருக்கோம். ஸோ ராம அவதாரம் அப்படின்றதான் இவரோட வச்ச பெயர். கம்பர் தேச நாட்டு திருவிழந்தூரை சேர்ந்தவர். பாருங்க, கம்பர் வந்து திருவிழந்தூர்ல தான் பிறக்கிறாரு. அது டேஷ் நாட்டு திருவிழந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ நாடா, சேர நாடா, பாண்டிய நாடா அல்லது பல்லவ நாடா அப்படின்னா அது என்னதுங்க, சோழ நாட்டை சேர்ந்த திருவிழந்தூரை சேர்ந்தவர். அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். கம்பர் வந்து சோழ நாட்டு திருவெழுந்தூரை சேர்ந்தவர். ஓகேங்களா? திருவெழுந்தூர் அப்படின்றது சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். இந்த சோழனா சேரநாட்டத்தை நம்ம சில கவனிக்காம விட்டுருவோம். ஸோ அங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். ஓகேங்களா? அப்ப கம்பர் வந்து சோழ நாட்டு திருவெழுந்தூரை சேர்ந்தவர். கம்பரை ஆதரித்தவர் யார்? ஸோ கம்பரை ஆதரித்தவர் யார்? சூப்பர். யாருங்க கம்பரை ஆதரித்தவர்? திருவண்ணையநல்லூர் சடையப்ப வள்ளல். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ திருவண்ணையநல்லூர் சடையப்ப வள்ளலால் தான் வந்து கம்பர் ஆதரிக்கப்பட்டிருப்பாரு. வள்ளல் சீதக்காதி அப்படின்றவர் வந்து உமரப்புலவரை ஆதரிச்சிருப்பாரு. உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? உமரப்புலவர் ஆதரிச்சவர் தான் வள்ளல் சீதக்காதி. ஸோ பேகன் அதியமான் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் சீதக்காதி உமரப்புலவர், திருவண்ணையநல்லூர் சடையப்ப வள்ளல் அப்படின்றதான் வந்து கம்பரை ஆதரித்தவர். டேஷ் என்னும் முன்பாவிற்கு உயர் கம்பன். பாருங்க, கம்பனை பத்தி வந்து நிறைய வாசகங்கள் வந்து போடக்கூடிய வாசகங்கள் இருக்கும். கல்வியில் பெரியவர் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், விருத்தம் என்னும் உயர்பாவிற்கு உயர்கம்பன். எதுங்க? விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப விருத்தம் என்னும் அப்படின்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சரியான வாசகம். அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான. கம்பரின் நூல்களில் பொருந்தாதது எது? சொல்லுங்க பாருங்க, கம்பரோட நூல்கள்ல எது பொருந்தாம இருக்கு? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. எது இதுல தவறா இருக்கு பாருங்க. சரஸ்வதி அந்தாதி, திருக்கை அந்தாதி, ஏர் 70, சிலை 70. ஸோ சரஸ்வதி அந்தாதி கரெக்ட் தான். அடுத்து சடகோபர் அந்தாதின்னு வரணும். என்ன வரணுங்க? சடகோபர் அந்தாதின்னு வரணும். திருக்கை வழக்கம் அப்படின்னு வரணும். திருக்கை வழக்கம்னு வரணும். ஓகேங்களா? அப்போ சடகோபர்ல இருந்து அந்தாதியும் திருக்கை வழக்கம் திருக்கம் சேர்த்து மாத்தி வச்சுக்கிறதுனால இதான் அங்க தவறா இருக்கு. அப்ப திருக்கை வழக்கம் சடகோபர் அந்தாதின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இங்க தவறா இருக்கு. ஏன்னா இதுவும் ஒரு நூல் தான், ஆனா நம்ம வேர்டை மாத்தி வச்சிருக்கோம். அடுத்து கந்தசாமி அவர்கள் எழுதிய பாய்ச்சல் எனும் கதையானது எந்த சிறுகதை தொகுப்பில் காணப்படுகிறது? சொன்னா கந்தசாமி வந்து பாய்ச்சல் அப்படின்ற சிறுகதை எழுதியிருப்பாருங்க. அது வந்து எந்த சிறுகதை தொகுப்புல காணப்படக்கூடியதான் வந்து இந்த பாய்ச்சல் அப்படின்ற கதை. சூப்பர். எதுங்க? தக்கையின் மீது 4 கண்கள். ஓகேங்களா? பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்புல இருக்கக்கூடிய ஒரு கதை தான் என்னதுங்க, இந்த பாய்ச்சல் அப்படின்ற கதை. இதுதான் நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு புக்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இதனோட ஆசிரியர் யாருங்க? கந்தசாமி. அது ஒரு தனியா கேள்வியா வைக்காம நான் இந்த கேள்வியில சேர்த்து கொடுத்துட்டேன். கந்தசாமி தான் பாய்ச்சல் அப்படின்ற கதையோட ஆசிரியர். அந்த பாய்ச்சல் அப்படின்ற கதை வந்து பார்த்தீங்கன்னா தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்னு ஒரு நிறைய சிறுகதைகள் கொண்ட ஒரு தொகுப்பு இருக்குது. அதுல ஒரு கதை தான் வந்து பாய்ச்சல். ஓகேங்களா? அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர்.
நான் கந்தசாமி எழுதிய எந்த புதினம் எழுத்துலகில் புகழ் பெறச் செய்தது. ஸோ அவர் வந்து எழுத்துலகில வந்து எந்த புதினம் வந்து அவர் வந்து புகழடைய வைத்தது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. சூப்பர். எதுங்க? சாயாவனம். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சாயாவனம் அப்படின்ற புதினம் தான் அவரை எழுத்துலகில மிகவும் பிரபலமாக்கி இருக்கும். ஓகேங்களா? அப்ப சாயாவனம் அப்படின்ற புதினம் தான் அவரை எழுத்துலகில் பிரபலம் அடைய வைத்தது. நான் கந்தசாமி எழுதிய எந்த புதினம் சாகித்ய அகாதமி விருதை பெற்று தந்தது. ஸோ நான் கந்தசாமியோட எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சது அப்படின்னா எதுங்க? சூப்பர். விசாரணை கமிஷன். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அவருக்கு புகழை பெற்று தந்தது சாயாவனம். சாகித்ய அகாதமி விருதை பெற்று தந்தது வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை கமிஷன் அப்படின்ற அந்த புதினம் தான். நான் கந்தசாமிக்கு அனைத்துலக விருதை பெற்று தந்தது எது? ஸோ நான் கந்தசாமி அவர்களுக்கு அனைத்துலக விருதை வந்து பெற்று தந்திருக்கோம். ஓகேங்களா? அது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுடுமண் சிலைகள். சூப்பருங்க. சுடுமண் சிலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், நான் கந்தசாமி அவர்களுக்கு அனைத்துலக விருதை வந்து பெற்று தந்திருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு குறும் திரைப்படம். ஓகேங்களா? இது வந்து ஒரு குறும்படம். ஸோ மற்றதெல்லாம் புதினம்னு பார்த்தோம், இது மட்டும் தான் குறும்படம். சப்போஸ் என்ன பண்ணலாம், பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஸோ விசாரணை கமிஷன், சாயாவனம், சூரிய வம்சம் அப்படின்னு போட்டு என்ன பண்ணலாம், இது இந்த சுடுமண் சிலைகள் அப்படின்னு கொடுத்தாலும் அதில் பொருந்தாதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம சுடுமண் சிலைகள் பொருந்தா, ஏன்னா குறும்படம் மற்றதெல்லாம் புதினம் அப்படின்றதுல வரும். ஓகேங்களா? அப்போ சுடுமண் சிலைகள் தான் இவருக்கு வந்து அனைத்துலக விருதை வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரிங்க. நம்ம 10 கொஸ்டின் உங்களுக்கு வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துறோம் பாருங்க. ஸோ கம்பராமாயண பாடல்கள் வந்து சந்தனாயம் மிக்கவை. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமவதாரம். சொம்பர் வந்து சோழ நாட்டை சேர்ந்த திருவெழுந்தூரை சேர்ந்தவர். கம்பரை ஆதரித்தவர் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர்கம்பன். கம்பரை நூல்களில் பொருந்தாதது திருக்கை வழக்கம்னு வந்திருக்கணும். நான் கந்தசாமி எழுதிய பாய்ச்சல் என்னும் கதையானது எந்த சிறுகதை தொகுப்புல காணப்படுது அப்படின்னா தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்ற சிறுகதை தொகுப்புல தான் வந்து காணப்படுது. ஸோ நான் கந்தசாமி எழுதிய எந்த புதினம் வந்து அவர் எழுத்துலகளை வந்து புகழடைய செய்தது அப்படின்னா சாயாவனம் அப்படின்ற அந்த புதினம் தான். நான் கந்தசாமி எழுதிய எந்த புதினம் சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்தது அப்படின்னா எதுங்க? விசாரணை கமிஷன். விசாரணை கமிஷன் அப்படின்ற புதினத்துக்கு தான் ஒரு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கும். நான் கந்தசாமிக்கு அனைத்துலக விருதை பெற்று தந்தது எதுனா சுடுமண் சிலைகள் அப்படின்ற குறும்படம். சுடுமண் சிலைகள் அப்படின்ற குறும்படத்துக்கு தான் அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும், அனைத்துலக விருது வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. நான் கந்தசாமி அவர்கள் 150க்கு மேற்பட்ட சிறுகதைகளையும் நான் கந்தசாமி அவர்கள் 150க்கு மேற்பட்ட சிறுகதைகளையும் டேஷுக்கு மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். ஸோ எத்தனைக்கு மேற்பட்ட புதினங்களை எழுதியுள்ளார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆக்ஷன் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ சைக்காலஜி வந்து கொஞ்சம் நான் வந்து நிறுத்திருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் தமிழையும் ஜிகேயும் நான் முடிச்சு கொடுத்துட்டு லாஸ்ட் 1 மந்த் ஃபுல்லாக சைக்காலஜி மட்டுமே போடலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் 1 மந்த் வெறும் சைக்காலஜி மட்டும் பார்த்து உங்களுக்கு வந்து என்ன 30 மார்க்ஸ்ன்றதுனால அதை பற்றி மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு இருக்கணும். இதை நீங்கள் அப்படியே பொறுமையாக ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சைக்காலஜி அப்படி கொஞ்சமாக போட்டு ஒரு 2-3 யூனிட் கவர் பண்ணிடுறேன். அப்புறம் லாஸ்ட் 1 மந்த் ஃபுல்லாகவே சைக்காலஜி பார்க்குறப்போ வந்து இன்னும் உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.